இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹஃப்மேன் கோடிங் அல்காரிதம் அனாலிசிஸ்ல ஹஃப்மேன் கோடிங் பார்க்க போறோம். இந்த ஹஃப்மேன் கோடிங் வந்து கிரீடி அல்காரிதம் டெக்னிக்ல ஒன்று. இங்க வந்து இந்த ஹஃப்மேன் கோடிங்ல வந்து டேட்டா வந்து கம்ப்ரஷன் ஆகும். டேட்டா கம்ப்ரஷன்னா பெரிய டேட்டா ஃபுல்லாக சின்ன டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதுதான் வந்து டேட்டா கம்ப்ரஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ். பிகின் வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ் கேரக்டர்ஸ் ஆர் பைட்ஸ் டு என்கோடர். அதாவது இன்புட் சிம்பிள்னா இந்த இன்புட் சிம்பிள்ல வந்து அந்த இது என்னவா இருக்கு, என்ன வேல்யூவா இருக்கு நம்ம செக் பண்றது, அதான் வந்து ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ். ஸ்டெப் 2 வந்து ப்ரியாரிட்டி கியூ based on frequency of symbol with low frequency symbol having higher priority. இது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நம்ம இந்த எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், இதுதான் அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் பில்ட் ஹஃப்மேன் ட்ரீ. ரிமூவ் 2 நோட்ஸ் வித் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிற 2 நோட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும். லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். கிரியேட் ஏ நியூ இன்டர்னல் நோட் வித் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 நோட்ஸ். இன்சர்ட் நியூ நோட் பட் இன்டு ப்ரியாரிட்டி கியூ. 2 இன்டர்னல் நோட் வந்து கிரியேட் பண்ணணும். அது வந்து ஃப்ரீக்வன்சி லெவலில் ஈக்குவலாக இருக்கணும் டு 2 நோட்ஸ் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ட்ராவர்சல் ட்ரீ. ட்ராவர்ஸ்டு ஹஃப்மேன் ட்ரீ. அதாவது ஹஃப்மேன் ட்ரீல ட்ராவர்சல் பண்ணி பார்க்கணும். பண்ணும்போது அசைன் 0 ஃபார் லெஃப்ட் எட்ஜஸ் அண்ட் I ஃபார் ரைட் எட்ஜஸ். அதாவது லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக 0 பண்ணணும், ரைட் சைடில் ஃபுல்லாக 1 பண்ணணும். நெக்ஸ்ட் ஜெனரேட் ஹஃப்மேன் கோட்ஸ். The binary codes obtained from tree traversal represent Huffman codes for each symbol. நம்ம ஏற்கனவே மேலே வந்து அசைன் பண்ணியிருப்போம், வேல்யூஸ் அசைன் பண்ணியிருப்போம். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 0, ரைட் சைடு ஃபுல்லாக வந்து 1 வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருப்போம். அந்த 0, 1 ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த 0, 1 யூஸ் பண்ணி கோடு வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே வந்து அந்த டேட்டாஸ் ஃபுல்லாக வந்து இந்த டேட்டா ஃபுல்லாக வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் கேரக்டர் ஃப்ரீக்வன்சி. கேரக்டர் ABCDEF ஃப்ரீக்வன்சி 9, 5, 13, 12, 16, 20. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து அசெண்டிங் ஆர்டர் வந்து எடுத்துக்கணும். அசெண்டிங் ஆர்டர் வந்து எழுதும்போது B5, A9, D12, 3, 13, E16, F20 வந்து அசெண்டிங்